முரளி சூட்கேஸ தூக்கிட்டு வந்து, "என்ன டாக்டர் அம்மா அதுக்குள்ள லாக் பண்ணிட்டீங்க, அன்லாக் பண்ணுங்கன்னு" சொல்ல, ஆல்ரெடி கார் ஃபுல்லா லக்கேஜ் இருக்கு. அவன் என்ன ஃபாரினா போறான்னு கேட்க, நேத்து ஒரு நாள் மட்டும் அத்தன துணி வாங்கியிருக்காரு. இதுல ஜட்டி மட்டுமே 17ன்னு சொல்ல, ஐயோ அது என்னமோ பண்ணிட்டு போறான். அவன் எப்பதான் வருவான்னு கேட்டா, அட ஏம்மா நீ வேற. அவன் இன்னும் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியலன்னு சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜாவும் காலேஜ் பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டு வர, இதை எல்லாருமே பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்க. இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரதான் இவ்வளவு நேரமான்ற மாதிரி இருக்கும். முரளியும் ஏன் சார் இப்படி பண்றீங்க? அந்த அம்மாவே இப்பதான் கொஞ்சம் மனசு மாறி இறங்கி வந்திருக்கு. இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனா உங்களை ஒரேடியா விட்டுருவாங்கன்னு சொன்னா, டேய் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் உனக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் வண்டி எடு, டைம் ஆச்சுன்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்க சத்யா வெல்கம் அப்பான்னு ராஜாவை வரவேற்கிறதுக்காக சார்ட்ல எழுதி வீடெல்லாம் பலூனை வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கா. அப்ப நீலா கிட்ட பாயாசம் கிண்டி தர சொல்ல, என்னாலலாம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அப்ப நானே கிண்டிக்கிறேன்னு கிச்சனுக்குள்ள போய் சமைக்க போறா. நீலாவும் என்ன பண்றான்னு வந்து பார்த்தா, அடுப்புல பாலை வச்சுட்டு அடுத்து என்னம்மா பண்றதுன்னு கேக்குறா. உனக்கு சொல்லி தரதுக்கு நானே பண்ணிடுவேன்னு பாயாசம் ரெடி பண்றா. அப்ப காலிங் பெல் சவுண்டு கேட்டதும் அப்பா வந்துட்டாங்கன்னு வேகமா ஓடி போய் சாட் எடுத்து மூளையில ஒளிஞ்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக போய் உட்கார்ந்துருக்கா. நீலாவும் ஹேர் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு டோரை ஓபன் பண்ணா, ராஜாவோட கெட்டப்ப பார்த்ததும் சிரிப்பு வந்தாலும் அடக்கிக்கிட்டு உள்ள கூப்பிடுறா. அப்ப சத்யாவும் ராஜாவை பார்த்து, என்னப்பா இது, நல்லா ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன்னு பார்த்தா நீ இப்படி டம்மியா வந்திருக்க. உனக்கு போய் சார்ட்டெல்லாம் எழுதி வச்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் பாரு, போப்பான்னு சொல்லிட்டு போக, உண்மையை பேசுறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. உங்க ஆசை பொண்ணு கேக்குதுல, காரணம் சொல்ல வேண்டியதுதானன்னு சொன்னா, நீலா இந்த ட்ரெஸ்ல என்ன பார்த்ததும் ஒரு சிரிப்பு சிரிச்சா பாரு, அதான் லவ். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை காலேஜ் படிக்கும் போது அவ தான் வாங்கி கொடுத்தான்னு சொல்றான். அப்புறம் ஈவினிங் ஆனதும் எல்லாருமே கிளம்பிற, நீலா உள்ள போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்ல இருக்கணும்னா சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பக்கம் பக்கமா பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுக்கறா. அத ராஜாவும் வாங்கி பார்த்து, ஈரத்துண்டை கண்ட இடத்துல போடக்கூடாது, காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், 8 மணிக்கு வேலைக்கு கிளம்பிடணும், நைட்டு 7 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும், அப்படி வரலைன்னா வீட்டுக்கு வெளியே தான் இருக்கணுமா, வீட்டுக்கு வரும்போது சிகரெட்டு தம்முன்னு எதுவுமே அடிச்சிருக்க கூடாதா, என்ன ஒரே கொடுமையா இருக்கே, ஹால்ல தான் படுக்கணும், பெட்ரூம் ஆக்சஸ் கிடையாதா, வீட்டு வேலையெல்லாம் 50-50 ஷேர் பண்ணிக்கணும், எக்காரணம் கொண்டு என்ன ரொமான்டிக்கா பாக்குறது, தெரியாம கூட இடிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது, இங்க ஒரு கிளாஸ் ஜாரும் பக்கத்துல பெபிள்ஸும் வைக்கப்படும், ஒவ்வொரு விதிமீறலுக்கும் ஒரு பெபிள் போடப்பட்டு கிளாஸ் ஜார் ஃபுல் ஆயிருச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடணும்னு போட்டிருக்க. இதெல்லாம் படிச்சு பார்த்து ராஜா சாக்காக, அப்பா பாத்துக்கலாம்ப்பா சைனை போட்டு விடுன்னு சத்யா சொல்ல, ராஜாவும் போட்டு தானே ஆகணும்னு சைன் பண்றான். இங்க முரளி லலிதாவை டிராப் பண்ணிட்டு கிளம்புறேன்னு சொல்ல, ஏன் சாருக்கு தூக்கம் வருதுன்னு கேட்டா இல்லைன்னு சொன்னதும், அப்ப கிளம்ப போறியான்னு கேட்க, இல்ல இல்ல சின்னதா ஒரு வாக் போயிட்டு போலாம்னு நடந்து போக, நீங்க எப்படி பூக்கடை வச்சீங்கன்னு கேட்டா, அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் இந்த ஊருக்கு வந்தோம். யார்கிட்ட வேலை கேட்கறது என்ன பண்றதுன்னு தெரியாம கோவில்ல தான் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப அங்க பூக்கடை போட்டிருந்த ஸ்டெல்லா பாட்டி தான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு எங்க சோக கதையை கேட்டுட்டு அது பூ வாங்குற ஓனர் கிட்ட இருந்து எங்களுக்கு பூ வாங்கி கொடுத்துச்சு. அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த பூ பிசினஸ்னு சொல்லி அப்படியே ஜாலியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்க சத்யா வந்து எனக்கு நைட்டு கதை கேட்டுக்கிட்டே தூங்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல, சிங்க கதை, காக்கா கதை, பூனை கதை, ஒராங்குட்டான் கதைன்னு சொல்ல, அப்படின்னா என்னன்னு கேக்குறா. ராஜாவும் அது ஒரு குரங்கு வகையை சேர்ந்ததுன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்க, நீலாவும் இத வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சத்யா தூங்கிற, நீலா வந்து ரூமுக்குள்ள தூக்கிட்டு போகும்போது ஒரு ஸ்மைல் பண்ணதும் நம்ம பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மறுநாள் பழனி வீரப்பனை வெயில்ல விட்டாங்க போல. வெளியே வந்ததுமே ஐராவை தான் பார்க்க வந்திருக்கான். அவனும் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு நல விசாரிச்சுட்டு, நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் வீண் போகல, தலைவர் இந்த வருஷம் நமக்கு தான் எம்எல்ஏ சீட்டுன்னு சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி, இந்த உடம்புல ஓடுற ஒவ்வொரு அசைவும் உங்களுக்காக தான், உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன், எத்தனை உயிரை வேணும்னாலும் எடுப்பேன்னு சொல்ல, இதான் ஜாதி பாசங்கிறது, நம்ம ஜாதி சனத்தை விட இந்த உலகத்துல வேற என்ன பெருசா இருக்க போகுது, எனக்கு ஒரு கை எலினா இன்னொரு கை பழனி வீரப்ப அண்ணன் தான் சொல்லி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு எல்லாருக்குமே விருந்து ரெடி பண்ண சொல்றான். அங்க கட் பண்ணா ராஜாவுக்கு முரளி கால் பண்ணி, என்ன சார் இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, பழனி வீரப்பன் வெயில்ல வந்துட்டான், வந்த கையோட ஐரா வீட்டுக்கு தான் போயிருக்கான், லலிதாவும் ஐராவை பத்தி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான்னு சீக்கிரமா கிளம்பி வர சொல்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.